மார்னிங் வந்து திவாகர், பார்வதி, வியானா 3 பேரும் சேர்ந்து உட்காரும்போது அவங்க 3 பேரும் திவ்யா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. திவாகருக்கு வந்து பொறுக்கவே முடியல. திவ்யாவை பற்றி சொல்லிகிட்டே இருக்காரு. ஏன்னா திவ்யா வந்து திவாகரை வச்சு செஞ்சாங்க நேத்தி. நல்லா தெரியும் நம்ம எல்லாத்துக்கும். ஸோ அதனால ரொம்ப ஓவராக வாய் பேசுகிறா, சும்மா எதாவது பேசணும்னு பேசுகிறா, ரொம்ப பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு திவாகர். அப்போ வந்து பார்வதி ஆமாம் ரொம்ப ஓவராக தான் போடுறா, ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு கண்டதுக்கும் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் கூட சேர்ந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திவாகர் சொல்கிறாரு, நான் வந்து ரீல்ஸ் பண்ணுறேன்னா என்னோட ரீல்ஸ் அத்தனை பேர் பார்க்குறாங்க, எல்லாரும் விரும்புகிறாங்க என் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வியானா வந்து அப்படி ஒரு சிரிப்பு வியானாவோட ஃபேஸில் பார்த்துட்டு, அண்ணே உங்கள் கான்ஃபிடென்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னே, உங்கள் கான்ஃபிடென்ஸ் மட்டும் இருந்தால் போதுனே, வேறு எதுவுமே வேண்டானே அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கார். அவருக்கு அது பயமே இல்லை நம்ம பண்ணுறது யாருக்காவது பிடிக்குமா பிடிக்காதான்னு. அவருக்கு அவ்வளோ மெசேஜஸ் வருமா, அவர் நல்லா பண்ணுங்கிறாரு, இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு பாட்டு சிவாஜியோட உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அந்த ரீல்ஸ் பண்ணியிருப்பார். பண்ணதை வந்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கானா வினோத் சொல்லுவார், நல்ல வேளை இதெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் சிவாஜி செத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொன்னோடனே இந்த புத்திக்காக தான் உன்கிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்லுவார். சொல்லும்போது அமித் வந்து ஆக்சுவலாக அமித் தான் ஃபஸ்ட் ஏதோ பாட்டெலாம் பாடிட்டு இருப்பார். திவாகர் வந்தோடனே திவாகருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து 2 பேரும் சேர்ந்து பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து திவாகர் சொல்லுவார், நல்ல மனுஷன் அமித், நீ அடுத்த கலைஞரும் சேர்ந்து வளரணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமித்தை வந்து பாராட்டுறாரு. அதையே இங்கே வந்து பார்வதி அண்ட் வியானா கிட்டேயும் சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன காமெடினா, பார்வதி வியானா உட்காந்துருக்காங்க ஓகே, பட் நேத்திக்கு வந்து வியானாக்கு நிறைய கிளாப்ஸ் கிடச்சோடனே பார்வதி வந்து அந்த கேப்லேயே வந்து கமருதீன் கிட்ட வியானா பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு கேப் கிடச்சோடனே அந்த பாயிண்ட்டே பிடிச்சிட்டு எப்படி பேசுகிறா பற்றியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எதுவுமே நடக்காத மாதிரி வியானா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வியானாக்கும் பார்வதிக்கும் சீக்கிரம் முட்டிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.